Hi friends, good morning. Indra Guru Prasad from Sriram Computers, A to Z Loan Services. ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா என்கொயரினால எவ்வளோ கேசஸ் ரிஜெக்ட் ஆகுது, எவ்வளோ கேசஸ் வந்து கம்மி அமௌண்ட்டு சாங்ஷன் ஆகுது, எவ்வளோ கேசஸ் லென்த்தி ப்ராசஸில் கடைசியில் எண்டப் பண்ண ஆகாமலே போகுது அப்படிங்கிறத பண்ணி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவங்க வந்து ஒரு 3 lakh rupeesக்கு என்கிட்ட லோன் கேட்டாங்க. லோன் அப்ளிகேஷன் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து ப்ராசஸ் பண்ணோம். அது ஜஸ்ட் 3 lakh rupees தான் அப்படிங்கிறதுனால பெரிய லென்த்தி ப்ராசஸ்லாம் எதுவும் இல்லை. இருந்தாலும் நாங்கள் அது பண்ண வேண்டியது எங்கள் கடமை அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட பே ஸ்லிப்ஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், கேஒய்சி மற்ற சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வாங்கணும். நாங்கள் பே ஸ்லிப் எல்லாம் வெரிஃபிகேஷன் முடிஞ்சது, கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை ஆயிடுச்சு. கேஒய்சிலாம் வெரிஃபை பண்ண பிறகு இன்கம் டாக்குமெண்ட்ஸ் எலிஜிபிள் செக் பண்ணோம். இன்கமும் வந்தது. பவுன்ஸ் ஏதாவது செக் பண்ணோம். பவுன்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குது. ஓகே, கடைசியில் சிபில் ரன் பண்ணோம். சிபிலும் ஓகேவாக இருந்தது. ஸோ ஓகே, நம்ம என்கொயரி செக் பண்ணோம். என்கொயரி செக் பண்ணும்போது என்கொயரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 6 monthsல நியர்லி ஒரு 24 என்கொயரிஸ் இருந்தது. ஓகேவா, 24 என்கொயரிஸ் இருந்தது. நாங்கள் பேங்க்குக்கு டாக்குமெண்ட்டை அனுப்பவே இல்லை. எங்கள் சைட்லேயே நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, பேங்க்குக்கு டாக்குமெண்ட்ஸ் அனுப்பவே இல்லை, எங்கள் சைட்லேயே ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ரீசன் என்னென்னா பேங்க்குக்கு போனாலும் இது அப் ஃப்ரண்ட் ரிஜெக்ட் ஆகும். ஓகே, கஸ்டமர் கிட்ட கூப்பிட்டு, சார் உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க, இது எங்களால் பண்ண முடியாது, நீங்கள் அனதர் ஒரு 6 monthsக்கு நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ண மட்டும் தான் எங்களால் பண்ண முடியும், இல்லைன்னா எங்களால் பண்ணவே முடியாது அப்படின்னு கேட்டோம். கஸ்டமர் சொன்னார், என்ன மேடம், நான் தான் ப்ராப்பராக பேமெண்ட் பண்ணுறேன், ஒரு செக்கும் பவுன்ஸ் பண்ணது கிடையாது, என்னோட சிபில் ரிப்போர்ட்டும் ஓகேவா இருக்குது, சிபில் ஸ்கோரும் ஓகேவா இருக்குது, என்னோட இன்கம் டாக்குமெண்ட் சஃபிஷியன்ட், நான் நீங்கள் கேட்குற மாதிரி நான் கேஒய்சி டாக்குமெண்ட்டும் பர்ஃபெக்டாக வச்சுருக்கேன், என்ன ரீசன் உங்களுக்கு பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை சார், எங்களால் பண்ண முடியாதுங்கிறதுக்கு நாங்கள் ரீசன் இல்லாமல் வச்சுக்காம இல்லை, உங்களுக்கு என்கொயரி ரீசன் சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொன்னோம். என்கொயரினா என்ன மேடம் அப்படின்னு கேட்டோம். என்கொயரி நீங்கள் எவ்வளோ பேங்க்கில் போய்ட்டு எங்கள் பர்சன் வேணும் கேட்டிருந்தீங்க. ஆமாம் மேடம், எனக்கு வேணும், நான் கேட்டேன், என்ன தப்பு இருக்குது இதில் அப்படின்னு கேட்டார். வேணும் கேட்டது தப்பு கிடையாது சார், ஆனால் வந்து ப்ராப்பரான பிளேஸில் ப்ராப்பரான ஒரு இடத்துல கேட்டிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் வராது இல்லையா. சரி மேடம், இப்போ என்ன தான் பண்ண சொல்கிறீங்க, எனக்கு தேவைப்படுது, எனக்கு 2 months முன்னாடி வந்து எனக்கு எஜுகேஷன் லோனை என் பையனுக்கு தேவைப்பட்டது, அப்ரூவ் ஆகலை, அதனால அட்லீஸ்ட் லோக்கல்லே ஏதாவது கோர்ஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு எனக்கு அர்ஜென்ட்டாக எனக்கு 3 lakh rupees தேவைப்பட்டுங்கிறதுனால நான் எல்லா பேங்க்ஸும் செக் பண்ணேன், ட்ரை பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒன்றுமே வந்து யாரும் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, அதனால தான் உங்ககிட்ட வந்து, இப்போ நீங்களும் அதே சொல்கிற, என்ன மேடம் அர்த்தம் அது அப்படின்னு கேட்டார். சார், நாங்களும் அதே சொல்லலை சார், நாங்களும் உங்களுக்கு வந்து பண்ணணும்னு நினச்சதுனால தான் உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி எல்லாம் வெரிஃபை பண்ணோம். டாக்குமெண்ட்ஸ் வைஸ் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நீங்கள் பேமெண்ட்டும் பக்காவாக பண்ணுறீங்க, இன்கம் இஸ் ஆல்சோ வெரி குட், சூப்பராக இருக்குது. இன்கம் கூட 3 lakhsக்கு மேலேயே உங்களுக்கு எலிஜிபிள் வருது. உங்களுக்கு 3 lakhs மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து 10-15 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பர்சனல் லோன் கொடுக்கலாம். பட் இருந்தாலும் எங்களால் பண்ண முடியாது சார், பிகாஸ் ஆஃப் என்கொயரி அப்படின்னா. என்ன மேடம் என்கொயரின்னு சொல்லிட்டு, என்கொயரி என்ன மேடம் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் மேடம் ஃபஸ்ட்டு இது அப்படின்னா. ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறத விட லாஸ்ட் 6 months நீங்கள் யார்கிட்டலாம் போயிட்டு நீங்கள் பர்சனல் லோன் கேட்டிங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு கேட்டோம். ஓகே, அவர் ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா எஜுகேஷன் லோன் ட்ரை பண்ணியிருக்காரு, அது அப்ரூவ் ஆகலை. அதனால் ஃபஸ்ட் பையனை வந்து லோக்கல் காலேஜில் எதாவது சேர்க்கலாம், இன்ஜினியரிங் காலேஜ் சம்திங் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் லோன் எடுத்து அட்லீஸ்ட் ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டிடலாம் அப்படின்னு நினச்சி கேட்டிருக்காரு. இதுதான் அவரோட பேக்ரவுண்ட் சினாரியோ. அவரோட மணி நீடுக்கு உண்டான ரீசன் இதுதான். ஸோ இன்ஜினியரிங் காலேஜ் அந்த மாதிரி ஹைடெக்கான காலேஜில் ஃபஸ்ட் இயர்க்கு மட்டும் ஃபீஸ் அரேஞ்ச் பண்ணி கட்டிடலாம், செகண்ட் இயர்க்குள்ளே ஏதாவது எஜுகேஷன் லோனுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருக்காரு. ஸோ லோனுக்கு வந்த ரீசன், பேக்ரவுண்ட் ரீசன் இதுதான். ஓகே, ஸோ இது 2 மாதம் யாருக்கெல்லாம் இப்போ கேட்டிங்க, எப்படி அப்ரோச் பண்ணீங்க, யார் என்னென்ன சொன்னாங்க, ஃபுல் டீட்டெயில் சொல்லுங்கள் சார் எனக்கு, அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு சொன்னோம். அவரும் சொன்னார், ஒரு 2 மாதம் முன்னாடி எங்கள் பையனுக்கு வந்து நல்ல ஸ்கோர் வந்தது, ஃபாரினில் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் ஃபாரின் சீட்டில் கிடைக்கல எங்களுக்கு, ஆனால் லோக்கல் காலேஜ்லேயே எங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜும் ட்ரை பண்ணோம், அப்போ ஒரு காலேஜ் சீட் கிடச்சிது, இப்போ அர்ஜென்ட்டாக அவங்க ஃபீஸ் 1.5 lakhs கட்டணும்னு சொல்கிறாங்க, அதனால் நான் 3 lakhs rupees வரைக்கும் நான் லோன் எலிஜிபிள் இருக்குன்னு சொல்லி நான் போட்டேனால எனக்கு யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, பேங்க்கில் போய் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக டைம் கிடையாது, அவங்க கால் பண்ணும்போது என்னால் எடுக்க முடிய மாட்டேங்குது, நானே இப்போ பேங்க்கில் கேட்கவும் எனக்கு டைமும் கிடையாது. அதனால அன்றைக்கி லாஸ்ட் 2 months பேக் ஒரு லேடி கால் பண்ணாங்க. லேடி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து பேசுகிறேன், பர்சனல் லோன் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க.
பர்சனல் எவ்வளோ கொடுப்பீங்க மேடம் அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க 5 to 7 lakhs வரைக்கும் கொடுக்க முடியும் சார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க 5 to 7 lakhs ஓகே ஃபைன், அப்படின்னா 4 years ஃபீஸும் சேர்ந்தே கட்டிடலாமே அப்படின்னு நினச்சி நான் ஓகே மேடம் ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கேஒய்சி டாக்குமெண்ட் கொடுன்னு கேட்டாங்க, பேசிப்ஸ் கேட்டாங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டாங்க, மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டாங்க. எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒரு காண்டாக்டும் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க காண்டாக்ட் பண்ணாங்க மேடம். எப்படி பண்ணாங்கன்னா, உங்களுக்கு வந்து 7 லேக்ஸ்க்கு எலிஜிபிள் இருக்கு, ஆனால் வந்து 10 லேக்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க, 2 பேங்க்ல லாகின் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே 10 லேக் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்குமே, அவங்க மற்ற செலவுக்கும் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஓகே அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சார், அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ், நீங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லா டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சிட்டிங்க, அவங்களும் லாகின் பண்ணிட்டாங்க, 2 பேங்க்ல லாகின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு கேட்டேன் நான். ஓகே ஃபைன், எனக்கு 2 பேங்க்ல லாகின் பண்ணி 10 லேக்ஸ் கொடுத்தா எனக்கு ஓகே தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். வாட்ஸ்அப்பில் டாக்குமெண்ட் சென்ட் பண்ணிட்டு அவங்களும் லாகின் பண்ணிட்டு லாகின் கிரெடென்ஷியல்ஸ்லாம் ஓடிபிலாம் கொடுத்தாலும் எல்லா ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணிட்டேன் நான். ஆனால் கடைசியில் வந்து ரிஜெக்ட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஓகேவா, டாக்குமெண்ட் கொடுத்து லாகின் பண்ணி எவ்வளோ நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிஜெக்ட்னு சொன்னாங்க சார் அப்படின்னு கேட்டேன். ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கிட்டாங்க மேம். 1 வீக் to 10 days இருக்கும், 1 வீக் to 10 days இருக்கும் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு நடுவில் 1 வீக் அந்த 1 வீக் to 10 days எந்த கான்டாக்டும் கிடையாது. 10 நாள் கழிச்சு சொல்கிறாங்க, எங்கள் சாரி சார் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன ரீசனே தெரியல. எனக்கு ரீசன் கேட்டால் அவங்க இப்போ கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது எங்கே அந்த 24 என்கொயரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ நான் உங்ககிட்ட பொறுமையாக நிதானமாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். சார் அதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லிசன் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நம்ம நார்மல் வைஸ்மேன் எல்லாருமே பண்ணுற ஒரே தப்பு தான். என்கொயரினா எப்படி வருங்கிறது உங்களுக்கே தெரியாமல் எப்படி போகுதுங்கிறது தான் ரொம்ப நீங்கள் காஷியஸாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா லோன் வாங்கிட்டு சரியாக பேமெண்ட் கட்டிட்டோம் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு மேலேயும் சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த 24 என்கொயரி எங்கே வந்திருக்குன்னா, அந்த லேடி ஏஜென்ட்ஸ் வந்து 2 பேங்க்ல லாகின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கிட்ட ஓகே வாங்கியிருக்காங்க. ஓகே வாங்கிட்டு அவங்க அந்த கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு 10-20 காப்பி எடுத்துக்கிட்டு எல்லா பேங்க்லையும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏதாவது 2 பேங்க் அப்ரூவ் ஆகாதா? அவங்க கான்செப்ட் என்னன்னா, ஏதாவது 2 பேங்க் அப்ரூவ் ஆகாதா, அதுதான் அவங்க மெயின் கான்செப்ட், வேற ஒன்றுமே இல்லை. கஸ்டமருக்கு வேண்டிய 5 லேக்ஸும் 5 + 5 10 லேக்ஸும் கிடச்சிடும். அவங்களுக்கு வேண்டிய டார்கெட்டும் முடிஞ்சிடும், அவங்களுக்கு வேண்டிய இன்சென்டிவும் கிடச்சிடும். ஓகேவா, அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு வேண்டிய கமிஷனும் வந்துடும். ஸோ அவங்க லெவல் இஸ் ஓகேவா. ஆனால் கஸ்டமர் கிட்ட ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கலாம், பட் அவங்க சொல்லவே இல்லை. அவங்க சொன்னது 2 பேங்க்ல லாகின் பண்ணுறேன், 2 பேங்க் லாகின் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பரான கான்செப்ட்லாம் ப்ரொசீஜர்ஸ்லாம் வரும், அது மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னது தான். அவங்க பண்ணது என்னன்னா, 15 பேங்க்லையும் 20 பேங்க்லையும் லாகின் பண்ணியிருக்காங்க. 10 பேங்க்லையும் 15 பேங்க்லையும் லாகின் பண்ணியிருக்காங்க. ஐம் நாட் ஷோர், அந்த நம்பர்ஸ் ஐம் நாட் ஷோர். லாகின் பண்ணியிருக்காங்க. லாகின் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு பேங்க் லாகின் பண்ணும்போதும் ஒரு பேங்க்லேருந்துமே உங்களுக்கு சிபில் என்கொயரி வரும், சிபில் ரன் பண்ணுவாங்க. ஒரு பேங்க்லேருந்தே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோட ஒரு செட் ஆஃப் கேஒய்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நான் 10 காப்பி எடுத்துக்கிறேன். எஸ் பேங்க், கோட்டக் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, இது மாதிரி 4-5 பேங்க் ப்ளஸ் 4-5 ஃபைனான்சஸ், இன்கிரெடிட், பஜாஜ் ஃபின்சர்வ், இப்போ 4-5 ஃபைனான்சஸ்லையும் போடுறேன். இப்போ கிட்டத்தட்ட டோட்டலி 10 போடுறேன். ஸோ 10 பேங்க்லேருந்துமே சிபில் ரன் ஆகும். புரிஞ்சுதா? பஜாஜ்லையும் ரன் பண்ணுவாங்க, ஹெச்டிஎஃப்சியும் ரன் பண்ணுவாங்க, எஸ்பிஐயும் ரன் பண்ணுவாங்க. ஓகேவா, மற்ற ஃபினான்ஸ் கம்பெனி, இன்கிரெடிட், அது மாதிரி சொன்னேன் இல்லையா, அவங்களும் ரன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரன் பண்ண என்ன ஆகும்னா, நம்பர் 1 சிபில் ஸ்கோர் குறையும். ஒரு வாட்டி ரன் பண்ணும்போதும் சிபில் ஸ்கோர் குறையும். ஓகேவா. செகண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பேங்க் ரன் பண்ணும்போது அவங்களோட என்கொயரி செகண்ட் பேங்க்ல வரும். செகண்ட் பேங்க் ரன் பண்ணும்போது முதல் 2 என்கொயரி 3வது பேங்க்கு வரும். அது மாதிரி என்கொயரி லிஸ்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஏன்னா சிபில் ரன் பண்ணும்போது என்கொயரியா மாதிரி உங்களுக்கு வந்து விழுந்துடும், என்கொயர்டு அப்படின்னு வந்துடும். என்கொயரி லிஸ்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ அப்படி 10 பேங்க்ல வரும்போது இன்கேஸ் வேற ஏதாவது ரீசனில் மற்ற 2 பேங்க் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் ஆகிடும். ஓகே, மற்ற 8 பேங்க்லேயும் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ரிஜெக்டட்னே காமிச்சிடுவாங்க, சிபில்லே காமிச்சிடுவாங்க. ஓகேவா.
ஸோ இந்த சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் 2 பேங்க்ஸு மற்ற 8 பேங்க்ஸ் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி சிபில் ரன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி லோன் கிடைச்சா சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்படி இல்லை இந்த 2 பேங்க் வந்து லாஸ்ட்டாக தான் ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மற்ற 8 பேங்க்கோட சிபில் ஸ்கோர் வந்து அடிக்கும், என்கொயரி போகும். ஏன்னா இந்த 2 பேங்க் தவிர மற்ற 8 பேங்க்ஸ் வந்து என்கொயரி வரும். இப்போ நான் ஒரு ப்ரொஃபைல் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து வேறு எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஹீரோ ஃபின்கார்ப் அப்படிங்கிற இடத்துல வந்து 23rd செப்டம்பர் வந்து ஒரு பர்சன் ஒன்று என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதே கேஸ் வந்து பஜாஜ் ஃபின்சர்வில் 17 செப்டம்பரில் ஒன்று என்கொயரி ஆயிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பஜாஜ் ஃபின்சர்வில் 24 செப்டம்பரில் ஒரு என்கொயரி ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஏப்ரலில் இது 2020 ஒரு என்கொயரி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஹோம் கிரெடிட்டில் ஒரு என்கொயரி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10 நாள் கேப்பில் வந்து கொடுத்துருக்க, கால் பண்ணி ரிஜெக்டாக சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி 10 நாள் கேப்பில் வந்து எந்த பேங்க்கு எப்போ லாகின் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பஜாஜ் ஃபின்சர்வ் 17th லாகின் ஆயிருக்கு, ஹீரோ ஃபின்கார்ப் 20th லாகின் ஆயிருக்கு. ஸோ ஹீரோ ஃபின்கார்ப் பொறுத்த வரைக்கும் பஜாஜோட என்கொயரி ஆல்ரெடி இருக்கிறதுனால ஹீரோ ஃபின்கார்ப் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா லாஸ்ட் 6 monthsல வந்து ஒரு என்கொயரி மட்டும்தான் எலிஜிபிள். அது கூட பியாண்ட் 3 months, நெக்ஸ்ட் 3 months இருக்கணும். இப்போ செப்டம்பரில் லாகின் பண்ணிட்டாங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் தவிர பியாண்ட் தட் ஜூன், மே, ஏப்ரல் அப்படி இருந்ததுன்னா அதில் ஒரு என்கொயரி இருந்ததுன்னா ஓகே, அட்ஜஸ்டபிள், அப்ரூவல் எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் செப்டம்பர்லேயே போட்டிருக்காங்க, இமீடியட்டாக 23rd லாகின் பண்ணி சிபில் ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ பஜாஜோட என்கொயரி வந்து கிடச்சிருக்கு. அதனால வந்து ஹீரோ ஃபின்கார்ப் வந்து ரிஜெக்ட். ஸோ இதுவும் ரிஜெக்ட் பண்ணதுனால இதுவும் ஒரு என்கொயரியாக வந்துருச்சு. ஓகே, இப்போ புரிஞ்சுக்க நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு பேங்க்கு 1ஆம் தேதி, 2வது பேங்க்கு 2ஆம் தேதி, 3வது பேங்க்கு 3ஆம் தேதி, 4வது பேங்க்கு 7ஆம் தேதி பண்ணும்போது 1, 2, 3 பேங்க்கில் இருக்கிற சிபில் ரன் எல்லாமே ரிஜெக்ட் லிஸ்ட்லையோ என்கொயரி லிஸ்ட்லையோ காட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக 7th டே அன்னைக்கு பண்ணுற ஒரு பேங்க்கோட லிஸ்ட்டில் அப் ஃப்ரண்ட்டு கேன்சல் பண்ணுவாங்க. ஓகே, புரிஞ்சுது உங்களுக்கு? ஸோ இதுதான் பேசிக் கான்செப்டே. ஸோ அதனால் உங்களுக்கு அவருக்கு என்ன இருக்குன்னா அந்த 3 lakh rupees அப்படியே வந்து 3 lakh வந்து 5 lakh, 5 lakh, 7 lakh, 7 lakh, 10 lakh வரைக்கும் ஓகே ஆகும் சொன்னாங்க இல்லையா? அது அப்படியே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஒன்றுமே அவங்களால பண்ணவே முடியல. இதுதான் நடந்தது அப்படின்னு நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். சார் மேடம், சாரி மேடம், அவர் 2 பேங்க் தான் சொன்னாங்க, அதுவும் வந்து எந்த நேம் கூட நான் கேட்கல. நான் 2 பேங்க்ல லாகின் பண்ணி எனக்கு 10 லட்சம் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாங்க. நானும் ஓகே சொல்லிட்டேன். பிகாஸ் மணி நீட் இருக்கிறதுனால நான் மற்றது பிளான் பண்ணேன் நான். பட் அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ இது மாதிரி 10 பேங்க்ல என்கொயரி வந்துருக்குங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. அவங்க லாகின் பண்ணிருக்காங்க சொல்லி கால் பண்ணுவாங்க, ஓடிபி கேட்பாங்க, நான் சொல்லுவேன். நான் ஒரு லிங்க் அனுப்புறேன், டச் பண்ணுங்க, அதை ஃபில்அப் பண்ண சொன்னாங்க, நான் பண்ணுவேன். இது மாதிரி தான் டீட்டெயில்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற எந்த இதுவும் தெரியாது மேடம் எனக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் உடனே சொன்னேன், டிஎஸ்ஏ வந்து டைரக்ட் செல்லிங் ஏஜென்ட். அவங்க வந்து பேங்க் எம்ப்ளாயோட இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லலாம், டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. எல்லா டெலிகாலர்ஸுமே வந்து பேங்க் அப்பாயிண்ட் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு பிஎஃப் மற்ற ஸ்டப்ஸ் எல்லாம் கொடுத்து ஆஃபீஸில் உட்காந்து சீட் கொடுத்து அவங்களுக்கு கால் பண்ண சொல்கிறது கிடையாது. ஓகே, ஒரு 10ல் 2 பேர் தான் அந்த மாதிரி சீட் கிடைக்கிறது. மற்ற 8 பேருமே வந்து டிஎஸ்ஏல உட்காந்து கால் பண்ணுறவங்க. ஓகே, டிஎஸ்ஏல உட்காந்து கால் பண்ணுறவங்க மற்ற கம்பெனியில் உட்காந்து கால் பண்ணுறவங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட அவங்க கிட்ட வந்து நீங்கள் எந்த பேங்க்கில் லாகின் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கோட அஃபிஷியல் கேட்கணும். சிபில் ரன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். எலிஜிபிள் இருந்தால் அப்படி சிபில் ரன் பண்ண சொல்லணும். ஸோ இது மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் யார் நம்பிக்கையாலோ அவங்க கிட்ட நீங்கள் கொடுத்து லாகின் பண்ண சொன்னீங்கன்னா பெட்டர். தட்ஸ் பெட்டர். ஓகே, ஸோ இப்போ எங்ககிட்ட இந்த கேஸ் வந்திருக்கு. நான் உங்கள்கிட்ட தான் ஃபாலோ பண்ணுறேன். நான் அடுத்த 6 monthsக்கு யார் பர்சனல் லோனு கால் பண்ணாலும் நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்காதீங்க. ஓகே, ஓடிபி இல்லை லிங்கை கிளிக் பண்ணுங்கள், இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. பிகாஸ் தட் இஸ் தேர் எத்திக்ஸ். அவங்க கால் பண்ணி தான் ஆகணும். அதனால் அது நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க. அதனால் நாங்கள் ஃபாலோ பண்ணது அடுத்த 6 monthsக்கு உங்களுக்கு என்கொயரி வராமல் இருந்தால் மட்டும்தான் ப்ளஸ் பவுன்சஸும் இருக்கக்கூடாது. நீங்கள் பண்ணுற மற்ற ஃபார்மாலிட்டிஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஓகேவா? ப்ராப்பராக பண்ணுங்கள். அது எதுலேயுமே டீவியேஷன் கிடையாது. ஓகே, இந்த என்கொயரி மட்டும் நான் பார்த்துக்கிறேன். யாரையும் வந்து பர்சனல் லோன் வேணுமா கேட்டிங்கன்னா வேண்டாம்னு சொல்லிவிடுங்க. அட் த சேம் டைம் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்.
நான் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன், யாரையும் வந்து உங்கள் சிபில் ரன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவரை எஜுகேட் பண்ணி சிபில் ரன் பண்ணுறதுனால எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகுதுங்கிறது அவளுக்கு புரிய வச்சு அடுத்த 6 மந்த்ஸுக்கு அவர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்த 3 மாதம் ஆயிடுச்சு, இப்போ அடுத்த 3 மந்த்ஸ் வந்து அவர் எந்த வித இதுக்கும் போக வச்சுருக்கோம். ஸோ இது என்ன இம்பேக்ட் எதனால் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து பர்சனல் லோன் வேணும் அப்படின்னா சிபிலே ரன் பண்ணாமல் என்கொயரி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா CIBIL.com. CIBIL.comல போயிட்டு நீங்கள் நியூ யூசரை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் வேண்டிய யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களோட சிபில் வந்து நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் சிபில் ரிப்போர்ட்டை எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எவ்வளோ ஃப்ரீயாகவே போங்க. நீங்கள் இது லாகின் பண்ணுறதுக்கு ஒரு பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்கொயரி பார்த்துக்கலாம், சிபில் ஸ்கோர் பார்த்துக்கலாம், பவுன்ஸ் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்துக்கலாம், நீங்களே செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் வச்சுக்கலாம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அது ஒரு வாட்டி பிளான்ஸ் பார்த்துட்டு எங்ககிட்ட கால் பண்ணுங்கள். நாங்கள் வந்து எங்கள் ப்ராசஸ் எப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பேப்பர்ஸ் வாங்குவோம். பேப்பர்ஸ் வாங்கிட்டு பேப்பர்ஸ் வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு, கேஒய்சி வெரிஃபிகேஷன் நெக்ஸ்ட்டு, இன்கம் வெரிஃபிகேஷன் தேர்டு. இது 3 ஓகே ஆகி இது எல்லாமே பர்ஃபெக்டாக ஓகே ஆச்சுன்னா உங்களையே சிபில் ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லுவோம். சிபில் ரிப்போர்ட் ஜஸ்ட் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி ரன் பண்ண கணக்கு கிடையாது. அது ஜஸ்ட் ஆல்ரெடி வச்சிருந்த சிபில் ரிப்போர்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ அது வந்து அதில் பார்க்கும்போது என்கொயரி பவுன்சஸ் எல்லாமே எங்களுக்கு காமிச்சு விட்டுடும். அது பண்ணிவிட்டு அதுவும் ஓகே ஆச்சுன்னா மட்டும்தான் உங்கள் பேப்பர்ஸை செட்டாக அந்த சிபில் ஸ்கோரோட சேர்த்து சிபில் ரிப்போர்ட்டோட சேர்த்து நாங்கள் பேங்க்குக்கு அனுப்புவோம். அந்த பேங்க்குக்கு அனுப்புனா கூட அந்த ஸ்கோருக்கு, அந்த இன்கம்க்கு, அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலுக்கு எந்த பேங்க் வந்து கொடுக்குறாங்களோ அங்கே மட்டும்தான் லாகின் பண்ணுவோம். எல்லா பேங்க்லையும் டுவெல் லாகின் கிடையவே, ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஃபாலோவிங் அஸ். நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஓகேவா? ஸோ தைரியமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்கொயரி மட்டும் நீங்கள் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. என்கொயரி வந்து சின்ன விஷயம் கிடையாது. ஒரு நல்ல ப்ரொஃபைலையே தலைகீழ புரட்டி போடுற எல்லா எபிலிட்டியும் என்கொயரிக்கு இருக்குது. ஸோ இதை பற்றி வேறு இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, இதில் வேணால் நீங்கள் கால் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ, பாய்.